அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு மிக முக்கியமான அருமையான சத்தியத்தை 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து தியானித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டான அந்த ரட்சிப்பின் மூலம் நாம் இப்பொழுது சரீரத்திலே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவன் எப்படி வழி திறந்திருக்கிறார் என்பதை குறித்த அந்த சத்தியங்களை நாம் தியானித்து வருகிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் அதற்காக வேதம் கற்பிக்கிற 2 சத்தியங்களை நாம் இதுவரையிலும் தியானித்திருக்கிறோம். முதலாவது சத்தியம் நாம் பார்த்தோம், நம்முடைய சரீரம் கர்த்தருக்கு உரியது. நம்முடைய சரீரம் கர்த்தருக்கு உரியது, அது நாம் தியானித்த முதல் சத்தியம். 2வது சத்தியம், அதை தான் நாம் கடந்த வாரத்திலே தியானிக்க ஆரம்பித்தோம். மறுபடியுமாய் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. தேவ பிள்ளைகளே, நாம் குறிப்பாக ஏன் இந்த சத்தியங்களை தியானித்து வருகிறோம் என்ற அந்த காரணத்தையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதான் நம்ம இந்த தியானிக்கிற இந்த சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையா என்ன செய்யும், கனி கொடுக்கும். நம்ம மாம்சத்தின் இச்சை பாவ சோதனை என்றால் என்னங்கிறத நம்ம பார்த்தோம். அது என்ன, அது எந்த பகுதியில் வருகிற பாவ சோதனை? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம், மார்க் 7:21வது வசனம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், இப்படி பல வசனங்கள். இன்னும் ரோமர் 1ஆம் அதிகாரத்துல கூட நம்ம 24 27 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா அங்கேயும் வேதம் இதை சொல்லுகிறது. ஒரு மனுஷனோட வாழ்விலே வருகிற பல பாவ சோதனைகளில் பிரதானமாய் வருகிற பாவ சோதனை என்ன? விபச்சார வேசித்தனத்துக்கு எடுத்த அந்த பாவ சோதனை தான். அப்போ இதுல இருந்து நம்ம பார்த்தோம், மாம்சத்தின் இச்சை பாவ சோதனை என்றால் இந்த காரியங்கள்ல இந்த விபச்சாரத்துக்கு அடுத்த இந்த காரியத்துல பாவ சோதனை வருதுல, அதுதான் இந்த பாவ சோதனை என்று சொல்லி பார்த்தோம். அப்போ அதனாலதான் நம்ம 1 கொரிந்தியர் 6க்கு வந்தோம். ஏனென்றால் இந்த பாவ இச்சைகள் எல்லாம் அந்த சரீரத்துலதான் என்ன செய்யுது, உண்டாகுது. நம்முடைய மனதின் எண்ணங்கள்ல, கண்களின் பார்வையில, வாயின் பேச்சில, சரீரத்தின் செய்கையில தான் இந்த பாவம் என்ன செய்யுது, வெளிப்படுது. அப்போ 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம். ஏனென்றால் ஆவியானவர் பவுல் மூலமாக இந்த 1 கொரிந்தியர் 6ல சரீரத்துல எப்படி நம்ம பரிசுத்தமா வாழ்வது, குறிப்பாக இந்த பகுதி 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல சரீரத்துல பரிசுத்தமா வாழ்வது குறித்து இங்க பவுல் எழுதும்போது குறிப்பாக எப்படி வேசித்தன பாவத்துக்கு விலகி ஓடி எப்படி சரீரத்துல பரிசுத்தமா வாழ்வது, அதை பத்தி தான் இங்க என்ன செய்யறாரு, அந்த சப்ஜெக்டை தான் இங்க என்ன செய்யறாரு, பேசுகிறார் பாருங்க. அப்போ அந்த காரியத்தை தான் இப்ப தியானித்து வருகிறோம். அப்போ அந்த பின்னணியில் நம்ம தியானிக்க போதுதான் நம்ம முதலாவது பார்த்தோம், சரீரத்துல பரிசுத்தமா வாழ்றதுக்கு முதல் சத்தியம் என்னது, சரீரம் கர்த்தருக்கு உரியது. 2வது சத்தியம் என்னது, அதான் கடந்த வார நிகழ்ச்சியின் முடிவுல இருந்து பார்க்க ஆரம்பிச்சாது. என்னது, நம்முடைய சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயமா என்ன செய்கிறது, இருக்கிறது. நாம் கடந்த வாரத்துல எப்படி நம்முடைய சரீரம் கிறிஸ்துவின் அவயமா மாறுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா பார்த்தோம். எப்படி நம்ம ரட்சிப்பின் மூலம் இப்பொழுது பரிசுத்தாவியினால் கிறிஸ்துவுக்குள்ளாக வைக்கப்பட்டு இப்போ கிறிஸ்துவுடனே நாம் 1 கொரிந்தியர் 6:17 சொல்லுகிறது போல அவருடனே இப்போ ஒரே ஆவியா இருக்கிறோம். அப்போ இந்த கிறிஸ்துவுக்குள் நம்ம பரிசுத்தாவியினால் வைக்கப்பட்ட அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறோமே. இந்த
இந்த உறவு, இந்த கிறிஸ்துவுக்குள் இப்படி நம்ம ரட்சிப்பின் மூலமா இருக்கிறோமே, இந்த தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவை நம்ம ரோமர் 12ஆம் அதிகாரம் வரும்போது அந்த உறவை நமக்கு ஒரு சரீரப்பிரகாரமான எக்ஸாம்பிள் வைத்து இந்த ஆவிக்குரிய உறவை விளக்குறதுக்கு வேதம் இந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுது, எடுத்துக்காட்ட யூஸ் பண்ணுது. என்னது? இயேசு கிறிஸ்து நம்முடைய தலையாக இருக்கிறார். இப்பொழுது இயேசுவை ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எல்லாம் அவருடைய சரீரமாக என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. எல்லாம் தேவ பிள்ளைகள் எல்லாம் இணைந்து சரீரமா இருக்கிறோம். அடுத்தது தனிப்பட்ட தேவனோட பிள்ளையாக நாம் அந்த சரீரத்தின் அவயங்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ யோசிச்சு பாருங்க, கிறிஸ்து தலை, நம்ம அவருடைய சரீரத்திலுள்ள அவயம். அப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ ஒரு சரீரத்துல நம்ம சரீரம் என்று சொல்லும்போது தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் அந்த சரீரம்னு சொல்லுவோம். அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கோம். அவர் தலையாகவும் நம்ம அவருடைய சரீரமா தனியே சரீரத்தில் அவயமா இருக்கணும். என்ன அர்த்தம்? அப்போ தேவனுடைய பார்வையில தேவன் அவருடைய தம்முடைய வலது பிதாவாகிய தேவன் தம்முடைய வலது பார்சத்துல நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவ பார்க்கும்போது அவர் வெறும் இயேசுவை பார்க்கல, இயேசுவாகிய சபைக்கு தலையா இருக்கிற அவரை பார்க்கும்போது அவருடைய சரீரமா இருக்க நம்மையும் அவருக்குள்ளாக பார்க்கிறார். அவருடைய அவயமா இருக்கிற நம்மையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளா என்ன செய்யறார்? பார்க்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ இந்த உறவின் மூலம் நம்முடைய சரீரங்கள் கிறிஸ்துவனுடைய அவயமாவே என்ன செய்து மாறிடுது. அப்போ யோசிச்சு பாருங்க, கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் பாருங்க. ஏன்னா இந்த வசனத்தின் பின்பகுதியில வேதம் ஒண்ணு அழகா சொல்லுது பாருங்க. 1 கொரிந்தியர் 6:15 மறுபடியும் நம்ம வாசிக்க கேட்கலாம். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. பாருங்க, இங்க வசனம் அழகா கேக்குது பாருங்க. எப்பா உன் சரீரம் கிறிஸ்துவின் அவயமா இருக்குதுன்னு நீ அறியலையா? அறிஞ்சிருந்தீங்கன்னா அது எப்படி நீ கிறிஸ்துவின் அவயத்தை எடுத்து பாவம் செய்யறதுக்கு எப்படி ஒப்பு கொடுக்கலாம்? ஒப்பு கொடுக்கலாகாதே. அது பாவத்துக்கு பாவம் செய்யறதுக்கு இந்த சரீரத்தை என்னது பயன்படுத்த கூடாதே அப்படின்னு சொல்றாரு பாருங்க. ஏன் அப்படி சொல்றாரு பாருங்க? ஏன்னா இப்ப நம்முடைய சரீரம் கிறிஸ்துவின் அவயம்னு நம்ம இங்க படிச்சோம். அப்ப கிறிஸ்து எப்படிப்பட்டவர் யோசிச்சு பாருங்க. கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னு இங்க வேதத்துல பிசாசே அதுக்கு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னு சாட்சி கொடுக்குறான் பாருங்க. அதை குறித்து மார்க் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்க கேட்கலாம். யோசிச்சு பாருங்க, எல்லா பாவத்துக்கும் பின்னாடி பிசாசு தான் இருக்கிறான். இந்த பிசாசே இயேசு கிறிஸ்துவானவர் யாருன்னு சாட்சி கொடுக்குறான் பாருங்க. இப்போ மார்க் 1ஆம் அதிகாரத்துல 22 24 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்க வேதம் பாருங்க, இயேசு கிறிஸ்து கப்பர்நகும் என்ற அந்த ஊருக்கு சென்று அங்கே உள்ள ஜெப ஆலயத்துல போய் என்ன செய்யறார்? பிரசங்கம் பண்றார். பிரசங்கம் பண்ணும்போது இப்போ அசுத்தாவியினால் பிடிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அங்க என்ன செய்யறான்? இருந்தான் பாருங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இங்க பிசாசுக்கு வேதம் கொடுக்கிற பேரை கவனிங்க. இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த சரீரத்துல உண்டார அந்த இச்சை, அந்த அசுத்த இச்சைகள், விபச்சாரம், அதுக்கடுத்த அந்த இச்சையெல்லாம் அசுத்த இச்சைகள். அப்போ அந்த அசுத்த இச்சையை உண்டாக்குறது யாரு? அசுத்த ஆவி. அப்போ யோசிச்சு பாருங்க, இங்க பிசாசுக்கு வேதம் கொடுக்கிற பேரை கவனிங்க. அவன் பேரே என்னது? அசுத்த ஆவி. அப்போ யோசிச்சு பாருங்க, அப்ப அசுத்தமான இச்சைகள் எல்லாம் யார்கிட்ட இருந்து வருது? இந்த அசுத்தாவியாகிய
பிசாசின் இடத்துல இருந்து தான் என்ன செய்யுது, வருது. அப்போ இப்போ கவனிங்க, இப்போ இங்க பிசாசு பாருங்க இயேசுவை பார்த்து பேசுறான். பேசும்போது சொல்றான் பாருங்க, பிசாசு என்ன சொல்றான், அதாவது இயேசு கிறிஸ்து அங்கே மாம்சத்துல சரீரத்துல வந்திருக்கிறது கண்ணுல பார்க்கிற ஒரு இயேசு ஒரு மனுஷன் போல இருந்தாலும் எங்க பிசாசே சாட்சி கொடுக்கிறான் இயேசு கிறிஸ்து உண்மையிலே யாருன்னு சொல்லி. அந்த அசுத்தாவி சொல்லுது பாருங்க, அந்த வசனத்தின் பின்பகுதி வாசிக்க கேட்போம். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். பாருங்க, உம்மை இன்னார் என்று நான் என்ன செய்ய அறிவேன், நீர் யாரு, நீர் தேவனுடைய பரிசுத்தர், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று என்ன செய்வேன் அறிவேன்னு சொல்லி சத்தமிட்டது பாருங்க. தேவ பிள்ளைகளே நல்லா கவனிங்க, எங்க வசனம் என்ன சொல்லுதுன்னு கவனிங்க. பாருங்க, பிசாசு இயேசு கிறிஸ்து யாருன்னு நீங்க சாட்சி கொடுக்கிறான். யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து எல்லாருடைய பார்வைக்கு இந்த பூமியில அவர் வாழ்ந்த போது நம்முடைய சாதாரண மனுஷ கண்களுக்கு அவர் மனுஷனா தான் என்ன செய்யறார், பார்க்கறதுக்கு இருக்கிறார். ஆனா இங்க பிசாசு இயேசு கிறிஸ்து உண்மையில யாருன்னு சொல்லி சாட்சி கொடுக்கிறான் பாருங்க. என்னதான், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டார். நீர் யாரு, நீர் தேவனுடைய பரிசுத்தர். அப்போ யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து யார், அவர் தேவனுடைய பரிசுத்த, அவர் பரிசுத்த தெய்வம், பரிசுத்த. அப்போ யோசித்து பாருங்க, தேவனுடைய பரிசுத்தராகிய கிறிஸ்துவினுடைய அவயமாகத்தான் நம்ம சரீரம் என்ன செய்து இருக்குது. இதுதான் வேதத்தினுடைய சத்தியமா இருக்க. அப்போ தேவனுடைய பரிசுத்தராகிய கிறிஸ்துவனுடைய அவயத்தை வைத்து எப்படி நம்ம விபச்சார வேசித்தன பாவத்துக்கு இடம் கொடுப்பது, எப்படி நம்முடைய கண்களால் தவறான பார்வையோடு பார்க்கிறது, எப்படி தவறான அசுத்த சிந்தைகளை எப்படி மனதில் சிந்திக்கிறது, எப்படி வாயால அசுத்த வார்த்தைகள் எப்படி பேசுறது, பேசக்கூடாதே. அதான் அவர் சொல்றாரு, கூடாதே, செயலாகாதே. ஏன், இது கிறிஸ்துவின் அவயமா இருக்கே. நம்முடைய சிந்தை கிறிஸ்துவுக்கு சொந்தம், நம்முடைய வாய் பேச்சு கிறிஸ்துவுக்கு சொந்தம், நம்முடைய கண்களின் பார்வை அது கிறிஸ்துவுக்கு சொந்தம். அப்போ யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அப்போ நம்முடைய சரீரம் கிறிஸ்துவின் அவயமா என்ன செய்து இருக்குது. அப்போ கிறிஸ்துவின் அவயமா இருக்கிற இந்த சரீரத்திலே நாம் மாம்சத்தின் இச்சை பாவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. அப்படி இடம் கொடுத்தோம்னா என்ன ஆகும் பாருங்க, அதை தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க அதை நம்ம வாசிக்க கேட்கலாம். பாருங்க, நம்ம 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு செல்வோமானால் பாருங்க, இப்போ அங்கே 16வது வசனத்தை நான் உங்களுக்கு தாவீதின் வாழ்க்கையிலிருந்து இந்த வசனத்தை நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். பாருங்க, மறுபடியும் 1 கொரிந்தியர் 6:15-16 நம்ம வாசிக்க கேட்கலாம். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இந்த கிறிஸ்துவின் அவயமா இருக்கிற அந்த சரீரத்துல மாம்சத்தின் இச்சை, அந்த அசுத்த இச்சையின் பாவங்களுக்கு நம்ம இந்த சரீரத்துல இடம் கொடுக்கும் போது என்ன நடக்குது பாருங்க. அது பெரிய ஒரு வேதனையை நம்மளோட வாழ்க்கையில என்ன செய்து கொண்டு வருது பாருங்க. ஏன்னா பாவத்தின் சம்பளம் என்பது மரணம், மாம்ச சிந்தை மரணம்னு வேதம் சொல்லுது. அப்போ இந்த கிறிஸ்துவின் அவயமா இருக்கிற இந்த சரீரத்துல
நம்ம அசுத்த இச்சையின் பாவங்களுக்கு இடம் கொடுக்கும்போது என்ன நடக்குதா பாருங்க. அதை நம்ம தாவீது ராஜாவா வாழ்க்கையிலிருந்து அதை பார்க்கிறோம் பாருங்க. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்ம 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துக்கு நம்ம செல்லுவோம் பாருங்க. 2 சாமுவேல் இப்பொழுது அதிலே நாம் பாருங்க 11ஆம் அதிகாரத்துல 2-3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிக்கையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிக்கையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியாய் இருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமார்த்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பட்சேபாள் என்றார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே தாவீது தன்னோட வாழ்க்கையில எப்படி பாவ சோதனைக்கு இடம் கொடுக்கிறாருங்கிற அந்த காரியத்தை வாசிக்கிறோம் பாருங்க. ராஜாக்கள் எல்லாம் யுத்தத்துக்கு போற காலத்துல தாவீது தன் தளபதிகளையும் இராணுவத்தையும் மட்டும் யுத்தத்துக்கு அனுப்பிட்டு வீட்டிலேயே தங்கியிருந்தாரு. தங்கி இருந்ததுனால பாருங்க, அவரால் தூங்க முடியலை. அவருக்குள்ள ஒரு கலக்கம் இருந்து கொண்டே இருந்ததுனால அவர் தன்னுடைய அரண்மனையின் மொட்டை மாடியில் என்ன செய்யறாரு, அவர் நடந்து கொண்டிருக்கும் போதுதான் பாருங்க, இப்போ அவருடைய கண் ஒரு காரியத்தை பார்க்கும் போதுதான் பாருங்க, பிசாசு என்ன செய்கிறான், அங்க பாவ சோதனை என்ன செய்கிறா கொண்டு வர்றான். கண்கள் ஒரு தவறான விதத்துல நோக்குவதற்கு என்ன செய்யறான், அங்க பாருங்க பிசாச தாவீதை சோதிக்கிறான். சோதிச்ச உடனே பாருங்க, அந்த கண்களின் இச்சைக்கு தாவீது முதலாவது என்ன செய்யறாரு, இடம் கொடுக்கிறார். கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்த உடனே கண்களின் இச்சை இப்ப அவருக்குள்ள இருக்கிற அந்த மாம்ச இச்சை என்ன செய்து தூண்டின உடனே இப்ப பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்ப நம்ம என்ன பார்த்தோம், என்ன சத்தியம், சரீரத்தை குறித்து என்ன சத்தியத்தை பார்த்தோம். 1 கொரிந்தியர் 6:15 தாவீது தேவனுடைய ஒரு தாசன், அவர் தேவனுடைய பிள்ளை. அப்ப அவருடைய சரீரம் யாருடைய அவயமா இருக்குது, தேவனுடைய பரிசுத்தராகிய கிறிஸ்துவினுடைய அவயமா என்ன இருக்கிறது. அப்போ தாவீதினுடைய சரீரம் கிறிஸ்துவினுடைய அவயமா இருக்க, அந்த அவயத்துல அவர் பாவத்துக்கு என்ன செய்யக்கூடாது, குறிப்பாக அந்த அசுத்த பாவங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆனா அவர் இடம் கொடுக்கிறார், அசுத்த இச்சைகளுக்கு என்ன செய்யற இடம் கொடுக்கிறார். கொடுத்த உடனே என்ன ஆகுது யோசித்து பாருங்க தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் அவயத்திலே அவர் பாவத்துக்கு இடம் கொடுத்து தாவீது ராஜா பட்சேபாளோடு பாவம் செய்த போது அதனால் அவருடைய வாழ்விலே இந்த பொல்லாப்பு என்ன செய்து உண்டாது. ஏன்னா சரீரம் கிறிஸ்துவனுடைய அவயம், கிறிஸ்துவனுடைய அவயத்தை எடுத்துட்டு தேவனுடைய பரிசுத்தருடைய அவயத்தை எடுத்துட்டு நான் பிசாசனுடைய அசுத்த இச்சைகளுக்கு இடம் கொடுக்கும் போது என்ன ஆகுது, பெரிய பாதிப்பை வாழ்க்கையில கொண்டு வருது, பெரிய இழப்புகளை கொண்டு வருது. நம்ம 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துல அங்கே நாத்தான் தீர்க்கதரிசி தாவீது ராஜா செய்த பாவத்தின் மூலமாக உண்டான விளைவுகளை குறித்து தாவீது ராஜாக்கு நினைப்பூட்டுறார். பாருங்க 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் இப்போ 10 மற்றும் 11வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீயை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோட சயனிப்பான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, தாவீது ராஜா தன்னுடைய சரீரமாகிய கிறிஸ்துவின் அவயத்தை எடுத்து பாவத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால அதோட விளைவு பாருங்க, எந்த வேதனையை வாழ்க்கையில் அனுபவிக்கிறார். இங்க நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமா
தாவீது ராஜா செய்த பாவத்தினுடைய விளைவை இங்க வேதம் சொல்லுது பாருங்க. சொல்லுது, நீ கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த, அதனால இனி பட்டயம் உன் வீட்டை விட்டு என்ன செய்யாது, விலகாது. அது மட்டும் இல்லை, உன்னோட வீட்டில் மிகுந்த பொல்லாப்பு என்ன செய்யும், எழும்பும். எவ்வளோ வேதனை பாருங்க. அது காரணம் என்ன பாருங்க. இதை மட்டும் நம்ம வாசித்து முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை மட்டும் வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஏன் தாவீதனோட வாழ்க்கையில அவ்வளோ பெரிய விளைவு உண்டாச்சு? இந்த வேதம் அழகாக சொல்லுது. மாம்சத்தின் இச்சை பாவமாகிய அந்த வேசித்தனத்துக்கு இடம் கொடுத்ததுனால அந்த பாவம் எவ்வளோ பெரிய விளைவு கொண்டு வருதான் பாருங்க. மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பா இருக்குமா, ஆனா வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமா பாவம் செய்ய. அந்த மாம்ச இச்சையின் பாவத்துக்கு இடம் கொடுக்கிறவன் தன் சுய சரீரத்துக்கே விரோதமா பாவம் செய்ய. அதனாலதான் அவ்வளோ ஒரு பெரிய பொல்லாப்பு தாவீதனோட வாழ்க்கையில அவனுடைய கடைசி காலங்களில் உண்டாச்சு. இந்த வேதனை, இழப்பு. காரணம் என்ன? தேவன் தாவீதை தெரிந்து கொண்டிருந்தார். தாவீது தேவனுடைய தாசன். அவருடைய சரீரம் கிறிஸ்துவின் அவயமா இருக்கிற அந்த சரீரத்தை எடுத்து அவர் மாம்சத்தின் இச்சை பாவம் இடம் கொடுக்கும்போது அவரோட வாழ்க்கையில பெரிய வேதனை உண்டாச்சு. அதனாலதான் கர்த்தர் அந்த வசனத்தின் முன்பகுதி மட்டும் வாசித்து முடிச்சிடலாம். வேசிகளோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறாள் என்று அறியீர்களா? 1 கொரிந்தியர் 6:18 முன்பகுதி வாசிக்கலாம். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, இந்த நாளிலே வேசித்தனத்துக்கு என்ன செய்யுங்க, விலகி ஓடுங்க. ஏன் ஓடுங்க? ஏன்னா பாருங்கள் தேவ பிள்ளைகளே, தாவீது தன்னுடைய திருமண வாழ்க்கைக்குள்ளே ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று தேவன் கட்டளையிட்ட அந்த உறவுகளை நிலைத்திராம திருமணத்துக்கு வெளியே போய் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்ற உறவுக்குள்ள பிரவேசிச்சதுனால அவ்வளோ அழிவு உண்டாச்சு. ஆனா அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வேசித்தன விபச்சார மாம்ச இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள். யாரை போல? யோசேப்பை போல. ஆதியாகமம் 39 வாசிக்கிறோம். யோசேப்பு அவ்வளவு பெரிய பாவத்துக்கு சோதிக்கப்பட்ட போது அவர் விலகி ஓடினதுனாலதான் யோசேப்பு பல இன்னல்களுக்கு வேதனைகளுக்கு தப்பித்து கொண்டார். நாமும் இப்படிப்பட்ட பாவங்களுக்கு விலகி ஓடுவோம், அவைகளுக்கு தூரமா இருப்போம். அப்பொழுது தேவ பிள்ளைகளை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பல இழப்புகள் வேதனைகளுக்கு விலக்கி காக்கப்படுவோம். ஏனென்றால் நம்முடைய சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயமாய் இருக்கிறது. ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறப்பா, நாளில் கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். மாம்சத்தின் இச்சையின் பாவங்களுக்கு எப்படி விலகி ஓட வேண்டும், எப்படி எங்களுடைய சரீரம் கிறிஸ்துவின் அவயமாய் இருக்கிறது என்ற அந்த அருமையான சத்தியத்தை கற்றுக்கொண்டோமே, அதனால இந்த வார்த்தையினால் இந்த பிள்ளைகள் பலப்படுத்தப்பட்டு இந்த கடைசி காலத்திலே ஆண்டவரே இந்த சமுதாயத்தில் எங்கும் எழும்புகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், சரீரத்தில் உண்டார அசுத்த இச்சைகளின் பாவத்துக்கு உடைய பிள்ளைகள் விலகி ஓடுவார்களாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தினாலும் உடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழுவதற்கு, சரீரத்திலே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பலப்படுத்தப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினால். இந்த சத்தியம் எல்லாரோட உள்ளங்களையும் கிறிஸ்துவுக்குள்ளே ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தட்டும் பரிசுத்த வாழ்க்கைக்கு. அப்படி செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஒருவேளை யாரெல்லாம் இப்படிப்பட்ட பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்களோ, இன்று கேட்ட அந்த வசனத்தினாலே இந்த பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆவார்களாக. இனி இப்படிப்பட்ட பாவங்களுக்கு விலகி ஓடுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர்.
ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.